சாரிடா செல்லம். குட்டி பையா, அம்மா உன்னை தாண்டிட்டேன், என்ன மன்னிச்சிடுறா. இப்போ உங்க எல்லாருக்கும் திருப்தி தானே? என்ன கார்த்திக், வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்க? வாயை திறந்து பதில் சொல்லு. இப்போ இத பொய்யன்னு தான் சொல்லுவேன். நீ ஜெயிக்கணும்னா குழந்தை என்ன ஒரு கூட்டத்தையே கூட போட்டு தாண்டுவ. விட்டா எங்க எல்லாரையும் கீழே போட்டு கூட தரையில போட்டு மிதிப்ப. இப்ப கூட நீ அதே டயலாக் பேசுறியா? அண்ணா, இவகிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லண்ணா. பேசாம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டா இவளோட குட்டு வெளியில வந்துரும். சூப்பர், வெரி நைஸ், சூப்பர் சூப்பர். நீ இப்பதான் எனக்காக பேசிருக்க. நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ நீயே சொல்லிட்ட. முத்தரச மாமாவுக்கு பிறந்த குழந்தை தாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல? குழந்தையும் முத்தரச மாமாவையும் கூட்டிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க. புடிங்க. நான் கீழே வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஸ்வேதா, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? இல்ல, நீ குழந்தைய டிஎன்ஏ டெஸ்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்ன. அதுல மும்மரமா இருந்து டெஸ்டுக்கு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் என்ன ஆகுமோ, ரிசல்ட் எப்படி வருமோன்னு மனசுக்குள்ள பயமாவே இருக்கு. நீ இந்த மாதிரி பயந்து நான் பார்த்ததே இல்லையே. இல்ல நீ, இந்த விஷயத்துல ஒரு பயம் இருக்குதான் செய்யுது. ஸ்வேதா, ஒண்ணு பண்ணு. உன் ஃப்ரெண்டு மேனகா அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி பாரு. அவங்கதான் இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணணும்னு சொல்லிருக்காங்கல்ல. சொல்லிருக்காங்க, இருந்தாலும் பதட்டம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. சரி, நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். சொல்லுங்க ஸ்வேதா மேடம், எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? லைஃப் எல்லாம் சுவாரஸ்யமா தான் போயிட்டு இருக்கு. நேத்து நடந்த ஒரு பிரச்சனையில குழந்தைய டிஎன்ஏ டெஸ்ட்க்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கு அவங்களும் குழந்தைய தூக்கிட்டு கிளம்பி போயிருக்காங்க. அதான் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. டெஸ்ட்ல உண்மை இருக்கும்போது எதுக்கு பதட்டம்? டெஸ்ட் முழுக்க பொய் இல்லையே, பாதி உண்மை இருக்கதானே செய்யுது. குழந்தைக்கு அப்பா முத்தரசுங்கிறது நிஜமா இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நீங்க எந்த பதட்டமும் படாதீங்க, பிரச்சனையே வராது. எந்த லேபுக்கு போயிருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அது சரிதான், ஆனா குழந்தைக்கு நான் அம்மா இல்லையே டாக்டர். ஓ, அதனால பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்களா? இங்க பாருங்க, இப்ப அவங்களோட நோக்கம் முழுக்க குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதா மட்டும்தான் இருக்கும். முத்தரசன் தான் அப்பாங்கிறதுல நமக்கு எந்தவித சந்தேகமும் இல்ல. அப்படி இருக்கும்போது பிரச்சனை வர வாய்ப்பே இல்ல. அம்மா யாருங்கிற பிரச்சனைய பத்தி இப்ப யாரும் பேச மாட்டாங்க, புரியுதா? அப்ப பிரச்சனை வரப்ப என்ன பண்ணலாம்னு பாத்துக்கலாம். இப்ப நீங்க சந்தோஷமா இருங்க ஸ்வேதா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் அ லாட் டாக்டர். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஹனி, டாக்டர் எந்த கவலையும் படாம இருக்க சொல்லிட்டாங்க. I'm very happy now. கண்டிப்பா இனிமே இந்த வீட்ல எனக்கு சாதகமா தான் எல்லாமே நடக்க போகுது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில். கௌசல்யா ராஜேந்திரன் யாருங்க? கொஞ்சம் வாங்க. நான் தான். அப்பாக்கு இருக்கிற மாதிரியே குழந்தைக்கும் வலது மார்புல மச்சம் இருக்குனே. என்ன முத்து மாமா? ஒண்ணு டவல்
குழந்தைக்கும் இருக்கு. எப்படி? என்ன முத்து மாமா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க? கடவுளே, என் முத்து மாமா மேல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் ஸ்வேதாக்கா குழந்தைய போட்டு எல்லார் முன்னாடியும் தைரியமா தாண்டதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பயமாவும் உறுத்தலாவும் இருக்கு. எப்படியோ இந்த டிஎன்ஏ டெஸ்டுக்கு கொண்டு போய் கொடுத்திருக்காங்க. ரிசல்ட் எங்களுக்கு சாதகமா வரணும். என் முத்து மாமாவை ஒருபோதும் நான் இழந்துடக்கூடாது. இந்த குழந்தை விஷயம் எங்களுக்குள்ள எந்த குழப்பத்தையும் தந்துடக்கூடாது. தயவு செஞ்சு இந்த வீட்ல இருக்கிற நிம்மதியையும் சந்தோஷத்தையும் காப்பாத்து. சௌமியா எப்படி மாமா இருக்கு? அப்படியா? ஆமா மாமா. நல்லா இருக்கு பேரு. இருந்தாலும் இன்னும் ஒரு 2-3 பேர் யோசிங்க. சரி மாமா, select பண்ணுவோம். யோசிக்கிறேன். நீ சொல்லுமா. என்ன யோசிச்சுட்டே இருக்க? என்ன? சரி, நீங்க 2 பேர் சொல்லுங்க. வெண்ணிலா, நீ என்ன பேர் யோசிச்சிருக்க சொல்லு பார்க்கலாம். பொன்மகள். பொன்மகள். எப்படி இருக்கு முத்து மாமா? பொன்மகள். பொன்மகள் வந்தால் அந்த மாதிரியா? எப்படி இந்த பேரை பிடிச்ச? எதுக்கு பிடிச்ச? என்ன முத்து மாமா இப்படி கேக்குற? நம்ம குலதெய்வம் பொன்னாச்சி அம்மன். அதுல இருக்கிற பொண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம குலதெய்வத்தோட மகளே நம்ம மகளா வந்து பிறந்ததா நினைச்சு பொன்மகள்னு யோசிச்சு வச்சிருக்கேன். சிறப்பு, அருமையா இருக்கு. சூப்பர். சூப்பர் அண்ணி. என்ன ஒரே கூத்துங்குமாலமா இருக்கு? அந்த குழந்தைக்கு மட்டும் பேர் வச்சா போதுமா? என் குழந்தை என்ன தெருவுல வீசி எரிஞ்சிட்டா போனாங்க? புரியுது. டிஎன்ஏ டெஸ்ட் கொடுத்ததோட ரிசல்ட் வர வரைக்கும் என் பேச்சு காது கொடுத்து கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம். நானே என் குழந்தைக்கு பேரை செலக்ட் பண்ணிட்டேன். என்னதான் இருந்தாலும் குழந்தையோட அப்பாங்கிற முறையில முத்தரசன் மாமாவுக்கு அதை தெரியப்படுத்தணும்ல. என்ன பேருன்னு தெரியுமா? மாமாவை மறந்து போன ஒரு பேர். என் மாமியார், அதாவது இறந்து போயிட்டாங்களே முத்தரசன் மாமாவோட அம்மா திருவேங்கடம்மா, அவங்க பேர்ல இருக்கிற திருவையும் என் மாமனார் தனிகாஜல இருக்காரே அவர் பேர்ல இருக்கிற தனிகையும் எடுத்து ரெண்டையும் சேர்த்து திருத்தணிகைன்னு பேர் வச்சிருக்கேன். என் குழந்தைக்கு இனிஷியல் MS. M ஃபார் முத்தரசன், S ஃபார் ஸ்வேதா. MS திருத்தணிகை. எப்படி இருக்கு? என் மாமாவோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வந்து என் வயித்துல பிறந்த மாதிரி என் பையன் இதே வீட்டுக்குள்ள ராஜாவா வலம் வர போறான். என்ன வெண்ணிலா, பேரு உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் திருத்தணிகைங்கிறது முருகனை குறிக்குது. திருத்தணிகைன்னு பேரு வச்ச ராசி முருகன் எப்படி திருத்தணில வள்ளி தெய்வானு கூட குடும்பம் நடத்துறாரோ அதே மாதிரி என் முத்தரசன் மாமா நம்ம 2 பேரோட, அதாவது வெண்ணிலாவோடவும் இந்த ஸ்வேதாவோடவும் சேர்ந்து வாழணும். ஏய், நான் ஒன்றும் திருத்தணி முருகன் இல்லை. ஏன் பழனியில் கூட தான் ஆண்டியா கோமணத்தோட இருக்காரு. உனக்கு புருஷனா ஆனால் அப்படி தான் ஆகும். இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுக்காத. நான் முத்தரசன், அவ்வளோதான், விடு. மாமா, நீங்க என்ன வேணாலும் முடிவு பண்ணுங்க. ஆனா கடவுளோட கணக்கு வேறையா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு 2 பொண்டாட்டி தான். நீங்க வெண்ணிலாவோட வாழ்றீங்களோ இல்லையோ, இந்த ஸ்வேதாவோட நீங்க வாழ்ந்துதான் ஆகணும். அது மட்டும் நிச்சயம். இது என் குழந்தை மேல சத்தியம்.
என்ன கலகலன்னு பேசிட்டு இருப்பீங்க, சத்தம் மேல உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல முத்து மாமா, வழக்கமான பிரச்சனை தான். ஸ்வேதாக்கா பண்ண கலாட்டால தான் எல்லாரும் இப்படி ஆயிட்டாங்க. இது என்ன புதுசா? அவ பண்ற கலாட்டை பார்த்து பார்த்து எல்லாருக்குமே போர் அடிச்சு போச்சு. அதை பத்தி இனிமேல் யோசிக்கவே கூடாது. அது இல்ல முத்து மாமா, டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே ஸ்வேதாக்கா இப்படி ஆட்டம் ஆடுறாங்கன்னா ரிசல்ட் அவங்களுக்கு சாதகமா வந்தா என்ன பண்ணுவாங்களோ, அதான் எல்லாருக்கும் கவலையா இருக்கு. எல்லாரும் இப்படி அமைதியா இருக்கிறது பார்க்கும்போது ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. ஸ்வேதாக்கு பிறந்த குழந்தை என்னோடதுன்னு நினைக்கிறீங்க. என்ன மாமா இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஸ்வேதா ஒவ்வொரு தடவையும் சொல்லி அடிக்கிறா. அவ பேசின பேச்சுல டிஎன்ஏ ரிசல்ட் கூட அவளுக்கு சாதகமா வந்துடுமோன்னு எங்க எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. ஏன்னா கடந்த காலத்துல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எல்லாமே ஸ்வேதா சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. அதனாலதான் மாமா எதுக்கும் நம்ம சைடுல முன்னேற்பாடோட இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா மாமா, ஒருவேளை கலையக்கா சொல்ற மாதிரி ஸ்வேதாக்கு சாதகமா ரிசல்ட் வந்துட்டா அதை நம்ம முறியடிச்சாகணும்ல மாமா. அதுக்கு நாம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல. என்னமோ நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரியும், நான் ஒரு குற்றவாளி மாதிரி நீங்க எனக்கு கூண்டுக்குள்ள வச்சு கேள்வி கேட்குற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன முத்து மாமா இப்படி பேசுற? பரவாயில்ல பரவாயில்ல, சரி இருக்கட்டும். ஏவனிலா, இப்போ நீ சொல்லு, நீ என்ன நினைக்கிற? சொல்லு வெண்ணிலா, மாமா தான் உருகி உருகி கேக்குறாருல, பதிலே சொல்ல மாட்டேங்கிற. என்ன பதில் சொல்றதுக்கு ரெடியா இல்லையா? இங்கிலீஷ்ல ஃபேமஸான ஒரு ப்ராவர்ப் இருக்கு, the ball is in your court. ஓ, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல? சரி விடு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேக்குறியா? இப்போ இந்த பிரச்சனையில பதில் சொல்ல வேண்டியது நீ மட்டும்தான். ஓ முடிவு என்னங்கறது நீ சொல்லு. ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் ஸ்வேதாக்காக்கு ஆதரவா வந்துருச்சுன்னா கமான் கமான் சொல்லு. நான் எடுக்க போற முடிவு உங்க எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கும். That's the spirit. வெண்ணிலா முதல் தடவையா அதிர்ச்சி தர போறாளா? வெரி குட், ஐ லைக் இட். பேர் சூட்டு விழா அழைப்புதல். அன்புடையேர், நிகழும் மங்களகரமான சார்வரி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை வளர்ப்பிறை திருநாளில் காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள் முத்தரசன் வெண்ணிலா தம்பதியரின் புதல்விக்கு பேர் சூட்டு விழாவும் தொட்டிலில் போடும் வைபவம் நடைபெற இருப்பதால் சுற்றம் சூழ வருகை தந்து குழந்தையை ஆசீர்வதித்து விழாவை சிறப்பித்து தர வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இப்படிக்கு முத்தரசன் வெண்ணிலா தம்பதியர் மற்றும் கலை, கார்த்திக் சிம்ரன், கௌதம் ஜனனி மற்றும் ருத்ரா உத்ரா. எல்லாரும் பேரும் போட்டாச்சு. ஏதாவது கரெக்ஷன் இருக்கா? ஏய், தொட்டில் ரெடி. தொட்டில் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். தள்ளு. சிம்ரனும் கார்த்தியும் ஆர்டர் பண்ணி ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிடிச்சிருக்கா? அப்பா சூப்பரா இருக்குப்பா. பாப்பாவை இதுல போட்டு அழகா இப்படி ஆட்டி ஆட்டி விளையாடுவேன். கார்த்தி அண்ணா, இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ ஐயர்கிட்ட எல்லாம் பேசி அது முறையா என்னென்ன பண்ணுமோ அந்த டெக்கரேஷன் அதெல்லாம் கரெக்டா நீயே பாத்துக்கிட்டு சூப்பரா கிராண்டா அந்த ஃபங்க்ஷனை நடத்திடணும். கண்டிப்பாண்ணே. என்ன மாமா, ஆணொன்னு பெண்ணொன்னு 2 குழந்தை பிறந்திருக்கு. நீங்க உங்க பெண் குழந்தைக்கு மட்டும் பேர் சூட்டு விழா பத்திரிகை அடிச்சு சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டி வச்சு ஃபங்க்ஷன் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, இது எந்த வகையில நியாயம்? நம்ம பையனுக்கு இதெல்லாம் பண்ண மாட்டீங்களோ? சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், கூல் கூல். எரிமலை மாதிரி எப்ப பார்த்தாலும் எப்படா வெடிக்கிறதுன்னு நிக்கிறீங்களே.
சரி விடுங்க, உங்களுக்கு அந்த சிரமத்தை கொடுக்க வேண்டான்னு நானே பத்திரிகை அடிச்சிருக்கேன். வாசிக்கவா? ஒரு நிமிஷம். இதான் நல்லா இருக்கா? டிசைன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பாருங்க. நல்லதா இருக்கும். நான் எது பண்ணாலும் நல்லதா இருக்கும். ஐ ஹேவ் a good taste. பேர் சூட்டு விழா அழைப்பிதழ். அன்புடையீர் நிகழும் மங்களகரமான சார்வாரி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை வளர்பிறை திருநாளில் காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் முத்தரசன் ஸ்வேதா தம்பதியரின் ஆண் குழந்தைக்கு பேர் சூட்டும் விழா நடைபெற இருப்பதால் சுற்றம் சூழ வருகை தந்து குழந்தையை ஆசிர்வதிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இப்படிக்கு முத்தரசன் ஸ்வேதா, முத்தரசன் மற்றும் வெண்ணிலா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, அக்காக்கள். ஃபுல் ஸ்டாப். நல்லா இருக்கா? மருது, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க. பாத்தீங்களா மாமா? தொட்டில். நம்ம பையனுக்கு நானே ஆர்டர் பண்ணி வாங்கின தொட்டில். நீங்க தான் அதெல்லாம் வாங்கிருக்கணும். நீங்க வாங்காததால தோ நானே வாங்க வேண்டியதா போயிடுச்சு. இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டியதில்ல. 2 குழந்தைங்களுக்கும் பேர் சூட்டு விழாவை சேர்த்து நடத்த ஏற்பாடு பண்ணிருக்கணும். பண்ணிருந்தீங்கன்னா நான் ஏன் இதெல்லாம் பண்ண போறேன்?